2024 மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியோட தொகுதி பங்கீடு கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுக்கு ராமநாதபுரம் தொகுதியையும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியையும் ஒதுக்கி அதிகாரப்பூர்வ அறிவிப்பே வந்துருச்சு. ஆனாலும் அதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட தொகுதி பங்கீடு இன்னும் இழுப்பறியில தான் நிக்குது. ஆனா இன்னொரு பக்கம் அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் கூட்டணியே இன்னும் உறுதி செய்யாம இருக்காங்க. இந்த ரெண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டுல குறிப்பிடத்தகுந்த வாக்கு வங்கியோடு இருக்க பாமக, தேமுதிக கட்சிகளுக்கு குறி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பாமக தேசிய நலனிலும் மாநில நலனிலும் அக்கறை இருக்க கட்சியோட தான் கூட்டணின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் தேமுதிக எந்த கட்சி அதிகமான மக்களவை தொகுதிகள் வழங்குறதுக்கு உடன்படுறாங்களோ அவங்களோட தான் கூட்டணின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ கிட்டத்தட்ட பாஜக தேமுதிக கூட்டணி உறுதியாகிடுச்சுன்னு தகவல்கள் வந்தபடி இருக்கு. பாஜகவுடைய கூட்டணியில ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இருக்காங்க. ஆனா எந்தவித அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளிவரல. தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, ஐஜேகே கட்சிகளுடன் மட்டும் கூட்டணி முடிவாகிறது. இந்த நிலையில தான் தேமுதிகவுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. ஆரம்பத்துல தேமுதிக 14 மக்களவை தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கும் கட்சியோட தான் கூட்டணின்னு சொல்லியிருந்தாங்க. அதிமுக 5 மக்களவை தொகுதிகள் வரைக்கும் வழங்கலாம், ஆனா மாநிலங்களவை சீட்டுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லி மறுத்துட்டு தான் சொல்லப்படுது. அதனால பாஜக பக்கம் சாஞ்சிருக்காங்க தேமுதிக. இந்த கூட்டணியில தேமுதிகக்கு 4 சீட்டுகள் வரை ஒதுக்கப்படலாம் தகவல் வெளியாகி. தேமுதிக அதிமுக பக்கம் சாஞ்சிருக்க நிலைமையில பாமகவை அதிமுக தங்கள் பக்கம் இழுத்துட்டதாகவும் அரசியல் வட்டாரத்துல தகவல் கசிஞ்சிருக்கு. பாமக 10 மக்களவை தொகுதி, ஒரு ராஜ்யசபா சீட் கேட்டிருந்தாங்க. பாஜக அதை வழங்க தயாராக இருந்த போது அவங்களோட கூட்டணி சேர்ற பட்சத்துல வெற்றிக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்ற சந்தேகத்துல அந்த வாய்ப்பை ஏற்காம பாமக மறுத்துட்டதா தெரிய வருது. அதிமுக 8 மக்களவை தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை சீட்டையும் கொடுக்க முன்வந்திருப்பதாகவும் பாமக கிட்டத்தட்ட அதுக்கு உடன்பட்டிருப்பதாகவும் தான் தகவல்கள் இருக்கு. காரணம், கடந்த தேர்தலில் 7 தொகுதிகளில் பாமக போட்டிட்டு தோத்திருந்தாலும் சொன்னபடியே மாநிலங்களவை சீட்டை பாமகக்கு வழங்கினாங்க அதிமுக. அது மட்டும் இல்லாம வடமண்டலத்துல பாமக ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்களுக்கு அங்க நல்ல ஓட்டு வங்கியும் இருக்கு. அதனால அதிமுகவோட கூட்டணி சேரும் பட்சத்துல சில தொகுதியிலாவது வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்னு அதிமுக கணக்கு போடுறதா சொல்லப்படுது. ஓட் ஷேரும் அதிகமாகும். அதனால பின்வரும் சட்டமன்ற மக்களவை தொகுதிகள் கட்சிக்கு பலம் சேர்க்கும் என்பதால பாமக அதிமுக பக்கம் போயிருப்பதா சொல்லப்படுது. இறுதியா பாமக தேமுதிக எந்த அணியில் இடம்பெற போறாங்கன்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில இப்ப கிட்டத்தட்ட அதற்கான பதில் கிடைச்சிட்டதாகவே அரசியல் வட்டாரங்கள செய்திகள் நிலவுது. நிறைய டிமாண்டுகளுக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கும் முடிவாக இருக்க இந்த கூட்டணி எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெற போகுது, தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்றத 2024 தேர்தல் முடிவுகள் தான் பதில் சொல்லும்.